வணக்கம். முத்து நகர் வாய்ஸ் செய்தி தொடர்கிறது. தலைப்புச் செய்தி: நாய் கடிக்கு ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டுமென பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குநர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: கடந்த சில நாட்களுக்கு முன் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சார்ந்த ஒரு நபர் நாய் கடித்து 3 மாதம் ஆகியும் ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக் கொள்ளவில்லை என்பதால் இறந்துவிட்டார் என விசாரணையில் தெரியவந்தது. எனவே மக்கள் அனைவரும் நாய் கடித்தவுடன் ஆன்டிரேபீஸ் வேக்சின் எனப்படும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்வது அவசியமாகிறது. ரேபிஸ் ஒரு கொடிய வைரஸ் நோய். இந்நோயால் பாதிக்கப்பட்ட நாய் மனிதனை கடிப்பதால் மனிதன் பாதிப்புக்கு உள்ளாகின்றான். நாய்கள் கடிப்பதால் மட்டும் ரேபிஸ் வருவதில்லை. வீட்டில் வளர்க்கப்படும் நாய், பூனை, ஆடு, மாடு மற்றும் வீட்டு விலங்குகள் கடிப்பதால் பரவுவதற்கு வாய்ப்புள்ளது. நாய்கள் கடிப்பதால் மட்டும் இல்லாமல் நாய் புரண்டினால் உடலில் உள்ள சிறுகாயங்களில் உமிழ்நீர் பட்டாலும் ரேபிஸ் பரவும். நாய் கடித்தவுடன் காயத்தை குறைந்தது 15 நிமிடங்களுக்கு சோப்பு தண்ணீரால் கழுவ வேண்டும். ரேபிஸ் நோய்க்கு ஆன்டிரேபீஸ் வேக்சின் எனப்படும் தடுப்பூசிகள் உள்ளன. நாய் கடித்தவுடன் 4 ஊசிகள் போட்டுக் கொள்வதன் மூலம் ரேபிஸ் நோயை 100% வரவிடாமல் தடுத்துவிடலாம். நாய் கடித்தவுடன் இந்த தடுப்பூசி போடப்பட வேண்டும். இந்த தடுப்பூசி கைகளில் இன்ட்ராடர்மல் தோலுக்கு கீழே போடப்படுகிறது. மேலும் நாயின் ஆழமான கடிகளுக்கு ஏற்ப இம்யூனோகுளோபுலின் மருந்தும் அளிக்கப்படுகிறது. இந்த ARV மற்றும் இம்யூனோகுளோபுலின் தடுப்பூசிகள் அனைத்து அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும், அரசு மருத்துவமனைகளிலும் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. எனவே பொதுமக்கள் வெறிநாய்கடியின் அவசியத்தை அறிந்து உரிய நேரத்தில் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று ரேபிஸ் எனப்படும் வெறிநாய்கடியிலிருந்து தற்காத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.